வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வருஷா வருஷம் ஒரு சின்ன அமௌண்ட் டெபிட் ஆகுதா? அது ஏதோ சர்வீஸ் சார்ஜ்னு நாம சும்மா விட்டுருவோம். ஆனா அந்த சின்ன தொகைக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தினகர நிருபர் முத்துராஜன் வெளிக்கொண்டு வந்த ஒரு புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில ஒரு சாதாரண மனுஷனோட போராட்டம் எப்படி ஒரு மறைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டத்தையே வெளியில கொண்டு வந்துச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் சரியா 436 ரூபாய், அதாவது 436 ருபீஸ் பிடித்தம் செய்யப்படுதா? அது ஒன்றும் பெரிய காசல்லே நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த 436 ரூபா உங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டத்தோட இணைஞ்சிருக்கு. என்னது? நம்ப முடியலையா? வாங்க, இந்த கதையை முழுசா பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அந்த 436 ரூபாங்கிறது ஒரு பிரீமியம். உங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமான நேரத்துல உதவ போற 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இப்படி ஒன்னு இருக்கிறதே நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. அதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலே. இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சுருக்கமா சொன்னா PMJJPY. இது அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நல்ல ஆயுள் காப்பீட்டு திட்டம்தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நிறைய வங்கிகள் கஸ்டமர் கிட்ட சரியா சொல்லிக்காமலே அவங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்த திட்டத்துல அவங்களே சேர்த்து விட்டுறாங்க. சரி, இந்த திட்டம் நடைமுறையில எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னா நாம திரு அருணாச்சலம் என்பவரோட உண்மை கதைக்குள்ள போகலாம். இவர்தான் அருணாச்சலம், திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். இவரோட மனைவி ஸ்வர்ணம் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் மூலமா இந்த இன்சூரன்ஸ் திட்டத்துல இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயமே அருணாச்சலத்துக்கு தெரியாது. இங்கிருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. டிசம்பர் 2023ல ஒரு துயரமான நிகழ்வுல அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அருணாச்சலம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டை மூட வங்கிக்கு போறாரு. அப்போ கூட பேங்க்ல இருந்து இந்த இன்சூரன்ஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அக்கவுண்ட்டை மூடினதுக்கு அப்புறம் ஸ்வர்ணத்தோட போனுக்கு ஒரு SMS வருது, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுங்கன்னு. அப்போதான் அருணாச்சலத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன அதுன்னு பேங்க்ல போய் கேட்டா சரியான பதிலே இல்ல. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரி வராதுன்னு முடிவெடுத்து சட்ட உதவியை நாட ஆரம்பிக்கிறார். அருணாச்சலத்தோட இந்த போராட்டம் வெறும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உரிமைக்கானது மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு வங்கி தன்னோட கடமையை எப்படி செய்யாம தவறி போச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இங்க பாருங்க, வங்கி என்ன செஞ்சிருக்கணும், ஆனா அவங்க உண்மையில என்ன செஞ்சாங்கன்னு. ஒரு பாலிசி ஹோல்டர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் பத்தி சொல்றது வங்கியோட கடமை. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? அத பத்தி மூச்சு விடாம வங்கி தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சிருக்கு. ஒரு சிஸ்டம் தன்னோட வேலையை சரியா செய்யாதப்போ நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். அருணாச்சலமும் அந்த வழியை தான் தேர்ந்தெடுத்தாரு. அவரோட வழக்க திருநெல்வேலி மாவட்ட நிரந்தர மக்கள் நீதிமன்றம், அதாவது பெர்மனன்ட் லோக் அதாலத்துக்கு கொண்டு போனாரு. இது எதுக்குன்னா, வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மேல இருக்கிற நுகர்வோர் புகார்களை வேகமா விசாரிச்சு தீர்வு சொல்ற ஒரு சிறப்பு நீதிமன்றம் மாதிரி. பல மாசமா அலைஞ்சு போராடி கடைசியா அருணாச்சலத்தோட விடாமுயற்சிக்கு ஒரு பலன் கிடைச்சது. இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸ பார்க்கலாம். தீர்ப்பு என்னன்னு. நீதிபதி ராமானுஜத்தோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா ஷார்ப்பா இருந்துச்சு. வங்கியோட சேவையில குறைபாடு இருக்கு, அதனால அந்த இன்சூரன்ஸ் தொகை 2 லட்சம் ரூபாய உடனடியா அருணாச்சலத்துக்கு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இது வெறும் ஒரு தனி நபருக்கு கிடைச்ச நீதி மட்டும் இல்ல, ஒரு சிஸ்டம் செஞ்ச தப்புக்கு எதிராக கிடைச்ச வெற்றி. கோர்ட் உத்தரவு போட்டதுமே இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த 2 லட்சம் ரூபாய அருணாச்சலத்தோட பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன SMSல ஆரம்பிச்ச ஒரு சந்தேகம் ஒரு பெரிய உரிமை போராட்டமா மாறி கடைசியில நியாயத்தை வாங்கி கொடுத்திருக்கு. அருணாச்சலத்தோட கதை நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இது மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வராம இருக்க நம்ம என்ன செய்யணும்? இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வாங்க அதை பத்தி பாப்போம். இங்க 3 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது. இப்படி ஒன்னு இருக்கிறதே நமக்கு தெரியல. 2வது, வங்கிகள் தங்களோட கடமையை சரியா செய்யறதில்ல. மிக முக்கியமா, நாம ஏதோ சின்ன காசுன்னு கண்டுக்காம விடுற அந்த தொகை உண்மையில நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மள நாம பாதுகாத்துக்க என்ன செய்யணும்? 4 எளிய வழிகள் இருக்கு. 1, உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மாசத்துக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணுங்க. 2, அந்த 436 ரூபாய் மாதிரி ஏதாவது தெரியாம பணம் எடுத்திருந்தா உடனே பேங்க்ல கேள்வி கேளுங்க. 3, உங்க இன்சூரன்ஸ் பாலிசிகள்ல நாமினி விவரங்கள் சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். 4,
பேங்க் சொல்ற பதில் உங்களுக்கு சரியா படலையா, அருணாச்சலம் மாதிரி சட்ட உதவிய நாட கொஞ்சம் கூட தயங்காதீங்க. கடைசியா சட்ட வல்லுநர்கள் சொல்றது இதுதான். உங்க பணத்துல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனை பத்தியும் கேள்வி கேட்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால விழிப்புணர்வுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அதுதான் உங்க நிதி பாதுகாப்புக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி. அந்த 436 ரூபாய் ரகசியம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்க கணக்க சரி பாத்தீங்களா?